இப்போ தான் ஃபார்ம்லேருந்து வந்தோம். இன்றைக்கி வந்துட்டு பீகல் டாக் வந்துட்டு ஒரு மேட்டிங் வந்துருந்துச்சு வெளியூர்லேருந்து. மேட் பண்ணுற அந்த தம்பி வந்துட்டு ஹேண்ட்லர் வந்துட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டாப்புல. அவர் வர்றதுக்கு லேட் ஆகிருச்சு. அதனால ஃபார்ம்லேயே இன்றைக்கி லேட்டுங்க. ஃபார்ம்லேயே வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்கு லேட் ஆகிருச்சு. பார்த்திங்கன்னா மணி டைம் என்ன பாப்பா? 11 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் வந்தேன் வீட்டுக்குள்ளே வந்துட்டாலும் எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது வீட்டிலையே. பீகிள் டாக் குட்டிங்களுக்கெல்லாம் நான் செர்லாக் கொடுக்கணும். இப்போவே வந்துட்டு கண் அப்படியே சொக்குது. ஃபார்ம்லேயே எனக்கு தூக்கம் வந்துட்டு அப்படியே சொக்குச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பீகிள் டாக்லாம் செர்லாக் கொடுக்கணும். வீட்டோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. எல்லாம் க்ளீன் பண்ணணும். ஒருத்தி மட்டும் ஆள் தூங்கிட்டா. இங்கே பாருங்கள், அந்த வாண்டுகள்லாம் 11 மணி ஆனாலும் தூங்குறதில்ல. வீட்டில் வந்துட்டு பேப்பரை கிழிச்சு போட்டிருக்குதுங்க, துணிகளெல்லாம் இழுத்து போட்டிருக்குதுங்க. இது எல்லாமே நான் க்ளீன் பண்ணணும். அப்புறம் அதை விட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டாகுக்கு வந்துட்டு டெலிவரிக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்துட்டு 64 நாள் ஆகிருச்சு. இன்றைக்கி வந்துட்டு இப்போ எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நினச்சோம். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு பண்ண முடியல. இன்றைக்கி கொஞ்சம் நிறையா வேலை. இவளை ஃப்ரீயாக விட்டுட்டு இன்றைக்கி தூங்க முடியாது. இவளையும் பார்த்துக்கணும். அதை விட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நவரு இங்கே பாருங்க, எத்தனை மணி ஆனாலுமே இங்கே ஒரு ஆள் இருட்டில் தெரியல. 3 பேர் வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒருத்தன் படுத்துட்ருக்கான், இங்கே 2 பேர். இப்போ தான் வந்தோம் அப்படிங்கிறதுனால இவங்களுக்குலாம் இன்னும் சாப்பாடு போடலை. இப்போ எனக்கு இவ்வளோ வேலைகள் இருக்குது. இது எல்லாமே சரி. இன்றைக்கி வந்துட்டு ஃபார்முக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னா என்னோடய நைட்டு வேலை எப்படி இருக்கும், எவ்வளோ நேரம் என்னோடய வேலை இருக்கும் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையே எடுத்துக்கிட்டு இருக்கேன். லாலா குட்டி இது வந்துட்டு அமுலு குட்டி, இவ பிகிலி குட்டி. 11 மணிக்கு கூட நல்லா எனர்ஜியாக விளையாண்டுட்டு இருக்குதுங்க. நமக்கு தான் எனர்ஜி இல்லை. ஃபஸ்ட்டு வந்து வெளியே வெயிட் பண்ணுற பசங்களுக்கு சாப்பாட்டை போட்டுடலாம். அவனுக்கு கொஞ்சம் நேரம் பார்ப்பானுங்க, அப்புறம் போயிட்டானுங்க அப்படின்னா பாவம். இப்போவே 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நவரு உனக்கு வேணுமா சாப்பாடு? இந்தா, நீ என்ன குட்டி போடுவேன்னு பார்த்தா சாப்பிட்டுருக்குற. வேண்டாமா? சாப்பிடு. யார் இந்த அமுல்? இந்த அமுல் லாலாக்கு ஒரு பீஸ். இந்தா, லாலாக்கு ஒரு பீஸு. வாங்க வாங்க. ஓடியா வாடா வா நீங்க வா. சாப்பிடு வா. தனித்தனியாக போட்டிருக்கிறனால ஒரே இடத்துல ஏன் 2 பேரும் இது பண்ணிக்கிறீங்க? அவங்கவுங்களுக்கு போட்டதை அவங்கவுங்க சாப்பிடுங்க. சண்டை போடாமல் சாப்பிட்றீங்களா? நான் உள்ளே போகிறேன். அடுத்தது செர்லாக் கொடுக்கலாம் குட்டிங்களுக்கெல்லாம். நல்லா சூடு. சூடு. இரு. ஐயோ, தூக்குமா கொஞ்சம் நேரம். சூடு பாப்பா, இரு பாப்பா. பசியில் இப்போ இருக்கீங்களாலாம்? செர்லாக் வாசத்தை பார்த்து எல்லாம் எந்திரிக்கிறாங்க. வா, ஒவ்வொருத்தராக வாங்க. வா, நீ ஃபஸ்ட்டு வா. ஏய் அமைதியா.
இங்கே பாருங்க அழகா எப்படி கம்ப்ளீட் அழகாக படுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஏய் விளையாடுற டைம் அப்போ உங்களுக்கு நேரம் என்னன்னு தெரியுமா? சாப்பிடுங்க. போ சாப்பிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாடுங்க. நாய் குட்டிங்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்துட்டு செர்லக் பழக்கிறதுக்கு கரெக்டான டைமுன்னு பார்த்தீங்கன்னா 20 நாள் வந்துட்டு வந்துட்டு மதர் ஃபீடிங் கொடுங்க. அதுக்கு மேலே 22வது நாள்லேருந்து செர்லாக்கோ இல்லை மற்ற டாக் ஃபுட்டோ பழக்கிடணும். 22 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு அவங்க வந்துட்டு இன்னும் மதர் ஃபீடிங்கில் தான் இருக்காங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மற்ற ஃபுட்டை வந்துட்டு அவங்க சாப்பிட்டு பழகிறது ரொம்ப கஷ்டமாயிரும். அந்த மதர் ஃபீடிங்கோட டேஸ்ட்டை வந்துட்டு நல்லா அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. நாக்கில் அந்த டேஸ்ட்டு நல்லா ஒட்டிக்கும். அப்போ மற்ற ஃபுட்டை வந்துட்டு அவங்க பழகிறது ரொம்ப சிரமமாயிரும். ஏன்னா 15 நாளைக்கு மேலே தான் கண்ணு திறப்பாங்க. கண்ணு திறந்ததுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிப்பாங்க. அந்த ப்ராசஸிங்லாம் முடிகிறதுக்கு 20-22 நாள் ஆயிரும். அப்போ 20-22 நாளில் தான் அந்த குட்டியானது வந்துட்டு அதுக்கு விவரம் தெரியுது அப்படின்னே சொல்லலாம். அதனால் அதுக்கு விவரம் தெரியும் போதே அதுக்கு மற்ற ஃபுட்டை பழக்கிடணும். இல்லை அப்படின்னா நம்ம என்ன தான் ஊட்டி அதை வந்துட்டு கட்டாயப்படுத்தி அதுக்கு ஊட்டினாலுமே சாப்பிட்றத நிறுத்திட்டு அவங்க அம்மாவை தேடி தான் ஓடுவாங்க. நம்ம வந்துட்டு அவங்க அம்மாவுக்கும் அது எவ்வளோ நாள் தான் அது பால் கொடுக்கும். அதுவும் ஒரு வகையில் பாவம். நம்ம என்ன தான் நம்ம எப்பேற்பட்ட ஃபுட்டு கொடுத்தாலுமே சாப்பிட்றது கொஞ்சம் ரிஸ்க் ஆயிரும். அதனால் 22 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மற்ற ஃபுட்டோட டேஸ்ட்டை வந்துட்டு அதுக்கு நாக்கில் வச்சு அந்த டேஸ்ட்டை காட்டுங்க. ஃபுட்டை பழக்கி கொடுங்க. இது வந்துட்டு புதுசாக ப்ரீட் பண்ணுறவங்களுக்கு இந்த விஷயம் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ வந்துட்டு சாப்பாடு செர்லாக் இப்போ ஒவ்வொருத்தருக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த 2 பேரும் பாருங்கள் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட தான் பால் குடிக்கிறதுக்கு ஓடுறாங்க. பிடிச்சி வச்சு நான் வந்துட்டு இப்போ ஊட்டுனேன் இவ்வளோ நேரம். சரி இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்ட்டு தான் இந்த கிளிப்பிங்ஸ் நான் எடுக்கிறேன். பீகிள் 3 உள்ள வந்துருச்சு. நான் கூட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு கவரை தூக்கிட்டு வந்துருச்சு. இங்கே பாரு இந்த குரங்கு குட்டிங்களா அப்படி என்ன நேரத்தில் கொண்டு வா. இங்கே போகிறோம். ஐயோ 2க்கும் சண்டையை பாரு, பீகிளுக்கும் சிச்சுக்கும். இல்லலா இவங்க 2 பேத்துக்குமே ஆகிறது கிடையாது. எப்பயுமே இவங்க 2 பேர் தான் சண்டை போட்டுக்கிறாங்க. ஐயோ ஏய் பண்ணாங்க. கவரை கொடுங்க, கவரை கொடுங்க. கொடுக்கல. இவ்வளோ குப்பையோடைய தானே இருந்திருக்கிறீங்க வீட்டில் 3 பேர் இவ்வளோ நேரத்துக்கு. அம்மா வெளியே போயிட்டாலே, ஃபார்முக்கு போயிட்டாலே, வீட்டை கூட்டு ஒன்று யாருக்குமே தோண்டலையா? நகர் நகர் நகரு. இது வந்துட்டு இந்த குட்டி போடுறதுக்கு பறிக்கிறதுக்கு ஒரு துணியை போட்டாச்சு. வீட்டு வேலையெல்லாம் ஓரளவுக்கு முடிச்சாச்சு. அவ்வளோதான். மீதி வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஸ்ட்ரீட்டில் உள்ள டாகுங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டாச்சு. நம்ம வீட்டில் இருக்கிற நாய்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டாச்சு. குட்டிக்கு வந்துட்டு செர்லாக் கொடுத்தாச்சு. வீட்டையும் ஓரளவுக்கு சும்மா மேம்பாக்க அப்படியே கூட்டிட்டேன். அடுத்தது வந்துட்டு எனக்கான வேலை தான் இருக்குது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 23:54. இன்னும் 6 நிமிஷம் இருக்குது அடுத்த நாள் வர்றதுக்கு, 12 மணி ஆகிறதுக்கு. ஓகேங்க, ஓரளவுக்கு வேலையை முடிச்சாச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி வந்துட்டு 12 ஆகிருச்சு. இன்றைக்கி வந்துட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, என் பொண்ணு பெரியவளுக்கு வந்துட்டு இன்றைக்கி பர்த்டே. ரஜினி ஹாப்பி பர்த்டே. எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு வந்துட்டு 12 மணி வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம். இன்னைக்கே வந்துட்டு பர்த்டே விஷ் பண்ணுவோம் அப்படின்னு.
இங்கே பாருங்க எவ்வளோண்ண 12 மணி ஆகுது. அங்கே 2 விளாண்டுட்டு இருக்குது, அங்கே ஒன்று உட்காந்துக்கிட்டு இருக்குது, இங்கே இந்த கால்கிட்ட ஒன்று, இந்த கால்கிட்ட ஒன்று, அங்கே ஒன்று. இங்கே பாரு. ஏய், உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? வர இருங்க, உங்களெல்லாம் இப்போ கூண்டுக்குள்ளே விடுறேன். வரேன். இன்னும் உள்ளேயே போகல, இன்னும் யாரையும் உள்ள இப்போ தான் எனக்கு வேலையே முடிஞ்சிச்சு. இந்தா தண்ணி. வாங்க ஒவ்வொரு ஆளாக வாங்க, உள்ள கூண்டுக்குள்ளே போங்கலாம். காலையில் திறந்து விட்றேன். வாங்க. ஏய் நீ போ. லாலா நகுவுற நீ. வாங்க சார். வாங்க லாலா குட்டி, நீ போ. லாலா குறும்பு பண்ணாத லாலா, இந்நேரத்தில் அடிச்சு போடுவேன். அவங்கள உள்ளே விட்டது வீடு அமைதியாக இருக்குதுல்ல. ஒரு லாலா முழிக்கிறா, ஐயோ போயிட்டாங்களே அப்படின்னு. ஏய் போய் படுங்க, போங்க போய் தூங்குங்க. அவ்வளோதாங்க, எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. ப்ரெஷ் பண்ணிவிட்டு குளிச்சாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12க்கு மேலே ஆகிருச்சு. குட்டிங்களையும் தூக்கி எல்லாம் உள்ளே விட்டுட்டேன், கூண்டுக்குள்ளே விட்டுட்டேன். இவங்களாம் சாமர்த்தியமாக தூங்க மாட்டாங்க. இன்றைக்கி வந்துட்டு என்னோடய நைட் ரொட்டீன் வேலை வந்துட்டு எனக்கு இப்படி தான் போச்சு. மேக்ஸிமம் எனக்கு வந்துட்டு இவ்வளோ வேலை இருக்காது, இவ்வளோ டைம் வரைக்கும் இருக்காது. ஆனால் இந்த வேலைகள் எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிடுவேன். இன்றைக்கி வந்துட்டு ஃபார்ம்லேருந்து வரக்க லேட்டாச்சு அப்படிங்கிறதுனால இவ்வளோ நேரம் இழுத்துருச்சு. இப்போ வந்துட்டு இந்த பீகிள் டாக் வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டா இருந்தாலுமே கொஞ்சம் புஷ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்குது. அதனால் நைட்டு வந்துட்டு இன்றைக்கி நிம்மதியாக தூங்க முடியாதுன்னு வைங்களேன். எந்திரிச்சு இவளை பார்த்துக்கிறதா இருக்கணும். அதனால் அலாரம் வந்துட்டு கொஞ்சம் செட் பண்ணணும். 1 ஹவருக்கு ஒரு டைம் எந்திரிச்சு இவளை பார்த்துக்கிற மாதிரி. இது வந்துட்டு நிறையா பேரோட கேள்வி என்னென்னா, நம்மக்கிட்ட பப்பி வாங்குறவங்க வந்துட்டு நிறையா பேர் எங்கிட்ட இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க. எப்படிக்கா எங்களால் வந்துட்டு ஒரு குட்டியை வச்சுட்டே சமாளிக்க முடியல, இவ்வளோ பேரையும் வச்சுட்டு எப்படி சமாளிக்கிறீங்க, எப்படி இவ்வளோ வேலை செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எங்கிட்ட கேட்டிருக்குறாங்க. இப்படி தாங்க சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஓகேங்க, இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க. எனக்கும் கொஞ்சம் சலுப்பாக தான் இருந்துச்சு வேலை செய்கிறதுக்கு. சரி வீடியோ எடுக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு செஞ்சு முடிச்சிட்டேன். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா பொம்மைப்பேட் சேலம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்துட்டு நான் பார்க்குறேன். தேங்க்யூ.